வணக்கம் இடமலம் ஹப் நேயர்களே. சமீபத்தில் நாசிக்ல நடந்த விஷயத்தை பற்றி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதை குறித்து கூட நம்மளும் ஒரு காணொலி பண்ணியிருக்கோம். பல செய்தியை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அப்படின்னு சொல்ல முடியாது. பட் லென்ஸ்கார்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இந்த கண்ணாடி லென்ஸ் எல்லாமே செய்யக்கூடிய நிறுவனம். நிறைய அவுட்லெட்ஸ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு பிரச்சனை வந்திருக்கு. அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து தான் சுரேன் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம். வணக்கம். ஸோ இப்போ லென்ஸ்கார்ட் மேட்டருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிசிஎஸ் நாசிக் கேஸ்ல குட்டி குட்டி அப்டேட்ஸ் ஏதோ வந்திருக்கு. அது மேபி அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு போலாமா? ஆமா நிராகான் ஒரு ஹெச்ஆர் கிடையாது. அவங்க ஒரு டெலிகாலர் ஒரு நியூஸ் வந்திருக்கு. அது இல்லாம அவங்க பிரெக்னெண்டா இருக்கேன், எனக்கு ஆன்டிசிபேட்டரி பெயில் வேணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ஸ்கான் நம்பர் 1. ஆமா, ஆப்ஸ்கான்ல இருந்து இதை பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ஆன்டிசிபேட்டரி பெயில் கிடைக்கல. அது போக இன்கேஸ் அவங்க லீவ் எடுத்து அவங்க இருக்காங்கன்னா டிசிஎஸ் அதோட டேட்டாலாம் வச்சிருக்கணும். டிசிஎஸ் ஏன் அந்த டேட்டா இன்னும் ப்ரொவைட் பண்ணலங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. இது இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த லெவல்ல தான் இருக்கு. மேபி லைக் ஃபுல் ஆன் எல்லாமே ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்தோம்னா அந்த இன்வெஸ்டிகேஷன் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. அது கம்ப்ளீட்டா கேதர் பண்ணி சொன்னாதான் இருக்கும். சரி, ஷார்ட்டா சொல்லிட்டு ஓகே ஒரு கம்பைலேஷன்ல சொல்லலாம். இதுனங்க லென்ஸ்கார்ட் இஷ்யூ, அதை பத்தி லென்ஸ்கார்ட் இஷ்யூ ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு. நம்ம லேட் வழக்கம் போல டிசிஎஸ் எப்படி லேட்டா பண்ணுவோம், லேட்டா பண்றோம். லென்ஸ்கார்ட்ல ஆக்சுவலா லென்ஸ்கார்ட் ஏன் இவ்வளவு இஷ்யூ ஆச்சுன்னா அவங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் பொங்கல் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. அந்த பொங்கல்ல நம்ம ட்ரெடிஷன் என்ன இருக்கோ அந்த ட்ரெடிஷனை காட்டாம அவங்க மாடர்னா ஒரு விஷயத்த காட்டுறாங்க. ஓகே, இப்போ பொங்கல்னாலே நம்ம ட்ரெடிஷன் என்ன, நம்ம வேஷ்டி போட்டுப்போம், சாரி கட்டிப்போம், கரும்பு இருக்கும் பக்கத்துல, பானை, விபூதி வச்சுப்போம், திருநீர் வச்சுப்போம். நம்ம டிஃப்ரெண்டா நம்ம கல்ச்சர் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுல ரொம்ப மாடர்னா காமிச்சிருக்காது அவங்க அந்த பிரச்சனை. அது போக லென்ஸ்கார்ட் இன்டர்னல் பாலிசியே எப்படின்னா, they allow hijab, they allow turban, Sikh turban, but they don't allow இது பிந்தி, திலக்கு, கலாவாமங்கலாம் இந்த கோயிலுக்கு போயிட்டு இந்த கையில நிறைய கட்டுறோம்ல, அதெல்லாம் நாட் அலவுடு. இது என்னங்க இது நியாயம்? ஆமா, இது பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்குங்க. இது லென்ஸ்கார்ட் அவ்வளோ பேர் குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, இது எப்படி ஒரு பாலிசியா இருக்கலாம்? இது கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் படி ஆர்டிகல் 15 படி இந்த எனி கம்பெனி இந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஓகே, டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது, ஒரு பிரிவினை இருக்கக்கூடாது, எல்லாரையுமே ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் இருக்கு. இந்த பாலிசி இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கே அப்படின்னு பேசிக்கிறாங்க. பியூஷ் பன்சால் தான் ஓனர். அவர் இனிஷியலா என்ன பண்றாரு, அவர் சாரிங்க இந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லியிருக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் டினை பண்றாரு, இன்அக்யூரேட் அப்படிங்கிறாரு. நீங்க சொல்றதெல்லாம் இன்அக்யூரேட் அப்படின்னு. நம்ம என்ன கேள்வி கேட்கறோம்னா, சரி நீ இன்அக்யூரேட்னு தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நேத்து சாரி கேட்டான், கேட்டு மன்னிச்சிருங்க, we are for the nation, we are for the பாரத்னு ஒரு சமாளிச்சிட்டாரு. இது அந்த இன்டர்னல் டாக்குமெண்ட் யாரு டிசைன் பண்ணா, யாரு டிராஃப்ட் பண்ணாங்கிற ஃபர்ஸ்ட் கேள்வி. டிராஃப்ட் பண்றவனுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு லாஜிக்? why you allow hijab, why you allow turban, but why not bindi? ஸோ இதுக்கு மட்டும் என்ன பாரபட்சம்? இது நிறைய வேர்ல்ட்ல இருக்கிற நிறைய பேர் என்ன பேசுறாங்க, யூகேல இருக்கிறவங்க மெயினா ஹிந்துஸ் என்ன சொல்றாங்க, நாங்க யூகேல இருக்கோம், நான் யூஎஸ்ல இருக்கோம், இங்கேயே எங்களை அலோவ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் இதெல்லாம் வேற ஒரு மதம் அதிகமா இருக்கிற ஒரு ஆளுங்க. இந்தியால ஹிந்துஸ் தான் அதிகம், நீ வியாபாரமே அவங்க கிட்ட தான் பண்ணிட்டு இருக்க, நீ எப்படி அலோவ் பண்ண மாட்டா? அதுவும் இல்லாம ஒரு சில அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ்லாம் என்ன பண்ணிருக்காங்க, ஃபயர் பண்ணிருக்காங்க. நீ என்ன டெய்லியும் குங்குமம் வச்சுட்டு வர, நீ என்ன இது பண்ணிட்டு வர? அந்த எம்ப்ளாயி ஒரு இதுல சொல்லியிருக்கான், இந்த மாதிரி என்ன ரொம்ப நாளா இந்த மாதிரி அக்யூஸ் பண்ணிருக்காங்க, நான் இப்படி வரேங்கிறதுக்காக என்ன வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த ஃபாரின்ல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க, அதர் கண்ட்ரிஸ், ஃபாரின் கண்ட்ரிஸே அலோவ் பண்ணும்போது இது எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு இந்தியால. அதுவும் இல்லாம இஸ் ஹிந்து ஓனர், பியூஷ் பன்சாலுங்கிறவர் ஒரு ஹிந்து. ஓகே, ஆனா நீ உன்னோட இன்டர்னல் பாலிசி ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்குங்கிற கேள்வி எல்லாருக்கும் இருக்கு. ரைட். ஸோ இதை நிறைய ஜேர்னலிஸ்ட், நிறைய உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி பிரச்சனைனாலே நிறைய பேர் குரல் கொடுப்பாங்க, சமூக வலைதளங்களையும் பரவுது. இது சரியா தப்பா, இதை ஏன் நீ இப்படி டிசைன் பண்ணியிருக்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்சி. அதுக்கப்புறம் பியூஷ் பன்சால் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு நேத்தோ ஒரு பெரிய ஒரு ட்வீட் ஒன்று, ஓகே, அறிக்கை மாதிரி, சாரி இதை நான் அப்படிலாம் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, அதான் ஃபார் த நேஷன், ஃபார் த பாரத், அது இதுன்னு சொல்லி ஒரே தெரியா சரண்டர் ஆயிட்டான். ஆனா நீ இவ்வளவு நாள் ஏன் டினை பண்ண? நீ எதுக்கு இந்த மாதிரி ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ற? உன்னை யாரு அதை ஃபாலோ பண்ண வச்சா? நீ ஏன் இதை பத்தி நீ கேள்வி கேட்காம இருக்கங்கிறது தான் இப்போ இவ்வளவு நாளா ஒரு பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஏன்னா இது எந்த ஆபீஸ்லயும் நம்ம பார்த்தது இல்லைல்ல. நம்ம தொடர்ச்சியா பேசுறது என்னடா ஹிந்துத்துவாவா இருக்கு, ரைட், இந்த இஷ்யூ வருது, இந்த இஷ்யூவை பத்தி பேசுறோம். ஏன் இந்த குறிப்பிட்ட இதை மட்டும் நீ அலோவ் பண்ற? இது எல்லாத்தையும் ஒரு காமனா இணைக்குது பாருங்க. இது நம்ம சாதாரணமாலாம் பேசல, இந்தியா ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க. நீ உந்த எம்என்சி, நீ ஐபிஓல இருக்க,
ஷேர் மார்க்கெட்ல இருக்கு. சோ எல்லாருக்கும் கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸ் இருக்கு. கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருக்கான், இன்வெஸ்ட் பண்ணிட்டு நான் ஒரு ஹிந்து, நான் உன் கம்பெனில வந்து ஷேர் ஹோல்டர், நீ என்ன இந்த மாதிரி ஒரு பாலிசி வச்சிருக்கேன்னு எல்லாம் கேட்கலாம் தானே. நிச்சயமா அவங்க அதை தான் சொல்றாங்க. நான் கேட்பேன். இதுல என்ன பண்றாங்கன்னா கேள்வி கேட்கறவங்கள பிளாக் பண்ணிடுறாங்க. எக்ஸ் வலைதளத்துல. ஓகே. பியூஷ் பன்சால் பிளாக் பண்ணிட்டு யாராவது கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க, இது ஏதாவது வீடியோ போட்டு கேள்வி கேட்டா அவங்கள பிளாக் பண்றது. நிறைய பேர் என்ன சொல்றாங்க, நீ யார் பிளாக் பண்றதுக்கு, நீ எப்படி பிளாக் பண்ணலாம், ஏன்னா உன் கம்பெனில நான் வேலை செய்யறேன்னா என்ன வந்து நீ அனுப்பிச்சு விடுறதுக்கு, நான் ஒரு பொதுவான ஆளு, நான் உன்னோட இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், நானும் ஒரு ஒரு பங்கீடு இருக்கு எனக்கு, அதனால நான் கேட்கற கேள்வி எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்ற இடத்துலதான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் ரைஸ் ஆகுது. இன்னொன்னு என்ன கம்பேர் பண்றாங்க, இதே இது வந்து அதர் ரிலீஜியனும் கம்பேர் பண்றாங்க. அதர் ரிலீஜியன் பண்ணியிருந்தா நீ இதை எல்லாருமே ஏத்திருப்பாங்களா, அவங்களுக்கு கேள்வியே தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்ஸ்கார்ட் இருக்கு, அது மாதிரி வேற ஏதோ ஒரு கம்பெனி இருக்கு, வேற கம்பெனி ஓன்டு பை சம் அதர் ரிலீஜியன், ஹிஜாப் போட்டு வரக்கூடாது, அவங்க வந்து சிந்தூர் இதெல்லாம் அலவுடு, ஹிஜாப் நாட் அலவுட்னு போட்டா எப்படி இருக்கும், அவங்க அப்படி வராங்க. சென்சேஷனலைஸ் இது இப்படி இருக்கே. ஸோ அங்க வந்து ஒருத்தன் வந்து டிராஃப்ட் பண்றவன் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா நீங்க சும்மா இருப்பீங்களா, எங்க கேள்வி அதான். இது வந்து ட்ரெடிஷன், இந்தியாவோட ட்ரெடிஷனே அதான். அதை நீ வந்து போட்டு பண்ணக்கூடாது, போட்டு வரக்கூடாது. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்டலாம் வந்து இதெல்லாம் சொல்றது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுவும் இல்லாம நிறைய என்னென்னமோ ஸ்பெகுலேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. எப்படின்னா அங்க ஐடல்லாம் வச்சிருப்பாங்களே, எல்லாம் நம்ம கடைகள் எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு அவங்க ஹிந்துவா இருந்தா நார்மல் தான் ஐடல் வச்சிருப்பாங்க, போட்டோஸ் வச்சிருப்பாங்க, அதை வழிபடுவாங்க. டெய்லியும் லைக் அந்த அகர்பத்தி பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அங்க வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்கு, அவங்க வந்து சும்மா ஏனோ தானோன்னு வச்சிருக்காங்க, அதை வந்து சரியா மெயின்டைன் பண்ணல, அந்த மாதிரி இல்லாமும் நிறைய ஸ்பெகுலேஷன் போயிட்டு இருக்கு. மெயினா என்னன்னா இந்த மாதிரி பாலிசி எதுக்கு, இந்த பாலிசி வந்து தப்புன்னு நீ ஃபர்ஸ்டே வந்து சாரி கேட்டு நீ முடிச்சிருக்கலாம், நீ எதுக்கு இன்அக்யூரேட்னு சொல்லிட்டு இப்போ பண்ற, அப்போ சம்திங் இஸ் தேர், ஹூ டிராஃப்டட் தட்ங்கிறதா ஒரு பெரிய क्वेश्चन மார்க் சோ ஃபார். ஸோ பேசிக்லி இப்போ உடனே இப்படி ஒரு விஷயம் அப்படின்னா வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிறிஸ்டியனா முஸ்லீமா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பட் அவரே ஒரு ஹிந்துவா தான் இருந்திருக்காரு. பட் அப்படி இருந்து ஏன் வந்து ஒரு டர்பன் அலோவ் பண்ணி ஹிஜாப் அலோவ் பண்ணி சம்பந்தமே இல்லாம இப்படி போட்டதுங்கிறது எல்லாருக்கும். ஆமா, இல்ல ப்ரோ, இது அப்படி பார்க்க கூடாது. இப்போ டிசிஎஸ்ன்னு அவங்க மட்டும் என்ன, அவங்களும் ஹிந்து தானே இதுவா இருந்தாலும். பட் டிசிஎஸ் இஸ் a well reputed. சோ இந்த கம்பெனில என்ன சொல்றாங்க, ஓனர் ஹிந்துவா இருந்தாலும் அதுக்கு கீழே வர ஆட்கள்லாம் யாருங்கிறத பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க. செயின் ஆஃப் கமாண்ட்ல, செயின் ஆஃப் லைக் ஒரு ஏவிபிஓ, விபிஓ, எம்டிஓ, இவங்கலாம் வந்து அவங்க ஏதாவது அஜெண்டாவோட இருக்காங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்களா, அவங்க ஏதாவது கொண்டு வர. ஏன்னா அந்த டிசிஎஸ் பிரச்சனையில இருந்து எல்லாருமே, நான் டிசிஎஸ் எபிசோடே நான் அடுத்த நம்ம இது பண்ணும்போது இன்னும் நிறைய எடுத்து வச்சிருக்கேன். ஓகே, ஆஃப்டர் டிசிஎஸ் அவ்வளோ எம்என்சிஸ் வந்திருக்கு வெளியில, இந்த மாதிரி எங்க ஆஃபீஸ்லயும் இருக்கு அப்படின்னு. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இருந்தா வை டோன்ட் யூ கம் அவுட், சரியா? ஏன் வெளியில சொல்றதுல என்ன இருக்குது, போஷ் ஆக்ட் இருக்கு, அதெல்லாம் எதுக்கு வச்சிருக்காங்க எம்என்சில. இன்னொன்னு நம்ம மக்கள் கிட்ட என்ன பிரச்சனைனா, எல்லாரும் கஷ்டப்படுறவங்க, வேலைக்கு போறவங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ உங்களோட மேல் அதிகாரி இருக்காரு, நீ இதை வெளில போய் சொன்னா நீ எங்கேயுமே வேலைக்கு போகிற மாதிரி ஆக்கிடுவோன்னு மிரட்டுறவங்க எல்லாம் இருக்காங்கல்ல. இருக்கதான். ஸோ நான் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க அந்த பயம் தான் அதிகம். நான் அப்படி நினைக்கிறேன். இப்போ நிறைய பேர் நம்ம இதுல பேசினவங்க கூட அந்த பெண்களை நீ வந்து தப்பா சொல்ல மாட்டேங்கிற, ஆண்களை தான் தப்பா சொல்ற. அமராவதி மேட்டர்லயும் அதே தான் சொன்னாங்க, ஏங்க அந்த பசங்க செஞ்சுட்டாங்க சரி, அந்த பெண்கள்லாம் வந்து தப்பு செய்யலையா அப்படிங்கிறாங்க. பெண்கள் தப்பு, இது வந்து இது நீங்க எப்படி எடுத்துட்டு போறீங்கன்னு பாருங்க. பெண்கள் வந்து தப்பு செய்யறாங்க போனாங்கலாம் இல்ல, நீ ஏமாத்தி ஹராஸ் பண்றது தப்பு தானே. சீட்டிங் வந்து ஃப்ராடு தான். அது யார் பண்ணாலும் அது நீ வந்து இதுல நிறைய பேர் ஒரு சைடா பயாஸ்டா பேசுறாங்க, அந்த பெண்கள் மேலேயும் தப்பு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன், அது வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்லயே இருக்கணும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கணும்னா நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடாம நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. நீ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டு நீ பிளாக்மெயில் பண்ற, நீ ஹராஸ் பண்ற, நீ வந்து வீடியோஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு நீ வந்து அந்த பொண்ணை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற, நீ இங்க போயிட்டு வா அங்க போயிட்டு வா, அதெல்லாம் வந்து தப்பு தானே. அந்த கமெண்ட்ஸ் போட்டவங்க கிட்ட எல்லாம் கேக்குற, நீ வாட் ஆர் யூ அப்படிங்கிற, நீங்க என்ன திங்கிங், உங்களுக்கு உங்க ஒரு சைட் சப்போர்ட் பண்ணுங்கிறதுக்காக விக்டிம் எல்லாருமே வந்து கெட்டவங்கன்னு சொல்லவும் கூடாது. அப்படியே ஒயிட் வாஷ் பண்ற மாதிரி எல்லாரும் ரொம்ப தப்பான ஸ்டேட்மெண்டா பாக்குறேன். அது எப்படின்னா, எனக்கு ஆக்சுவலா நான் திட்டலான்னு தான் இருந்தேன் அவங்களை, என்னங்க நீங்க பேசுறீங்க, சரி அந்த பொண்ணு வந்து அவங்க வில்லிங்கோட போயிருக்காங்க, பட் ஸ்டில் அவன் வந்து வீடியோ எடுத்தது தப்பு தானே. கன்சென்ட் இல்லாம வீடியோ எடுத்தது அஃப்கோர்ஸ் இட்ஸ் ராங். அவனெல்லாம் வச்சு சாத்தணும் தான் நான் சொல்றேன். நீங்க வந்து என்ன சொல்றீங்க, இதெல்லாம் என்ன குரூப்னா இந்த மன்மதன் படம்லாம் பார்த்துட்டு சுத்துற குரூப்னு நினைக்கிறேன். சரி, அந்த படம் தப்போ சரியோ அது நம்மளுக்கு தெரியாது, பட் ஸ்டில் ஒரு இம்மெச்சூர்டான கிரைம்ல ஈடுபட்டிருக்கான். இப்போ சரி, நீ ஒரு பையன், நீ போற, உன்னை யாராவது இந்த மாதிரி ஏமாத்தி ஏதாவது பண்ணா நீ என்ன பண்ணுவ? யூ ஆர் எ மேரிட் மேன் வச்சுப்போம், சரியா? யூ ஆர் கோயிங் எல்ஸ்வேர்,
அவன் உன்னை வீடியோ எடுத்து வச்சுட்டு உன்னை பிளாக்மெயில் பண்றான், ஐ ஷோ டு யுவர் வைஃப். அப்பயே நீ போன அப்படின்னு நம்ம அப்ப நீ என்ன பேசுவ? இப்போ நீ இப்படி பேசிட்டு இருக்கலாம், அப்ப நீ என்ன பேசுவ? மாரலி நம்ம போன தப்புன்றதெல்லாம் ரெண்டாவது இருக்கட்டும். இப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கிரிமினல் வெரி ரொம்ப பெரிய குற்றம் ப்ரோ அது. எனக்கு கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமா இருந்தது. நான் என்ன பண்ணிட்டேன், நம்ம இது திருப்பி திருப்பி பேசுறதுனால நிறைய ஹேட்ரட்லாம் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நீ வந்து ஒரு சார்ந்து பேசுற, என்ன நடக்குதோ அதை பேசுறேன், அது தப்புனா தப்புன்னு நம்ம சொல்றோம். இதுல எந்த மறைமுகமும் இல்லை. ஒரே எதிரியா இந்த சைடு போறேன், ஒரே எதிரியா அந்த சைடு போறேன். என்ன கவர்மெண்ட் சொல்லுது, கோர்ட் என்ன சொல்லுது, லா என்ன சொல்லுது, போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுவும் உங்களுக்கு தப்பா பட்டா நீங்க வந்து கோர்ட்ல ஒரு RTI போட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு PIL போட்டு ஃபைட் பண்ணுங்க. புரியுது, சரியா? அதை விட்டுட்டு ஒரு இவங்க தப்பு அவங்க தப்புன்னா நம்ம சொல்லக்கூடாது. என்ன வந்து நியூஸ்ல இருக்கு, நியூஸ் ஆர்டிகல் என்ன இருக்கு, கோர்ட் என்ன சொல்லுது, லா என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பேச முடியும். அதை தாண்டி அதை நம்மளா ஒரு கான்ஸ்பிரசியோ இல்ல நம்மளா ஒரு தாட்டை வந்து நம்ம திணிக்க முடியாது தானே. இந்த இடத்துல நான் நரேட்டிவ செட் பண்ண வேணாம் அப்படின்னு. ஸோ இந்த லென்ஸ்கார்ட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு இந்தியன் கண்ட்ரியில இந்தியாவில் இருந்துட்டு உன்னோட கஸ்டமர்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 80%, இந்தியா பாப்புலேஷன் வந்து 80%, மோர் தென் 80% ஹிந்துஸ் தான் இருக்காங்க. இப்படி நீ இருக்கும்போது நீ எப்படி இப்படி ஒரு பாலிசி வந்து டிராஃப்ட் பண்ணி நீ வந்து அந்த பேசிஸ்ல நீ வந்து எம்ப்ளாயிஸை வந்து ஹையர் பண்றங்கிறது ஒரு பெரிய. இப்போ இது வந்து ஒரு பெரிய பெரிய கம்பெனி மட்டும் இல்லாம சின்ன சின்ன ஒர்க் பிளேஸ்லயும் இதை வந்து உற்று நோக்கி கவனிச்சு இதுக்கு ஒரு ரூல்ஸ் ஆல்சோ இட்ஸ் அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டிடியூஷன். சோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா கான்ஸ்டிடியூஷன் படி இந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷன் எவ்வளவு நல்ல டிசைனா இருக்கு பாருங்க. சோ நம்ம வந்து யூனிட்டி இன் டைவர்சிட்டியை அதை அப்ளை பண்ணி தான் போட்டிருக்காங்க. we have many other religion. சோ இவங்க யாருமே எந்த வேலையிலயும் அஃபெக்ட் ஆயிடக்கூடாது, ஒரு ஆட் மேன் அவுட்டா ஃபீல் பண்ணக்கூடாது. நம்ம கான்ஸ்டிடியூஷன் அவ்வளோ அழகா டிசைன் பண்ணிருக்கு. அது டிசைன் பண்ணும்போது நீ எப்படி இந்த மாதிரி ஒரு பாலிசியை வச்சிருக்கங்கிறது தான் ஒரு பெரிய. ஓகே, அந்த பாலிசியை தாண்டி கான்ஸ்டிடியூஷன் பிரேக் பண்ற மாதிரி உள்ள வச்சிருக்காரு அப்படிங்கறத அஃபென்ஸ் ஆகும். சோ இந்த விஷயம் எல்லாம் வெளில வரது மூலமா வந்து ஸ்மால் ஒர்க் பிளேசஸ் அங்கேயும் பாத்தீங்கன்னா இந்த அவேர்னஸ் சொன்ன எல்லாம் நினைச்சுக்கிறாங்க ஒரு பெரிய ஒர்க் பிளேஸ் நம்ம இல்ல எனிவேர் ப்ரோ, கரெக்ட்டா சொன்னீங்க. எங்க வேணாலும் என்ன வேணாலும் நடக்கும். சின்ன ஹோட்டல் ஒரு மளிகை கடை நடத்துறாங்கன்னா அங்கேயும் நம்ம ஒர்க்கர்ஸ் எப்படி ட்ரீட் பண்றோம், அவங்களோட பிலீஃப் அதெல்லாம் நம்ம வந்து ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டியது. அதை வந்து கிண்டல் பண்றதோ கேலி பண்றதோ இல்லாம ஒரு மரியாதை கொடுத்து அதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோம். இன்ஃபேக்ட் லேடிஸ்லாம் வேலை செஞ்சாங்கன்னா அந்த லேடிஸை மரியாதையை ட்ரீட் பண்ணணும். இந்த மாதிரி அதர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணிட்டு அவங்களை மிரட்டுறது, அவங்களை ஹராஸ் பண்றது டெஃபினட்டா ராங். நீங்க சொல்ற மாதிரி சின்ன சின்ன பிசினஸ் தான் அதிகம் நம்ம ஊர்ல. அங்கேயும் எல்லாரும் கேர்ஃபுல்லா இருக்கணும். MNCலே இது நடக்குதுன்னா இங்கெல்லாம் ரொம்ப ஈஸியா நடக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி நம்மளுக்கு அதோட அவேர்னஸ் தெரியல. MNCனால அந்த MNC பேரை காலி பண்ணணும்னு இதெல்லாம் வெளில வந்துட்டே இருக்கு. இவங்க சின்ன சின்ன விஷயம் நடக்குதுல்ல. நான் என்ன சொல்ல வரேன், அகைன் நம்ம வந்து பொருளாதார நம்ம வந்து எப்படி சொல்றது, நம்ம ஒரு பேரியர் இருக்கு நம்ம கிட்ட. நம்மளுக்கு காசு சம்பாதிக்கணும், நம்ம ஒரு மிடில் கிளாஸ், நம்ம வேலைக்கு போனாதான் காசு. அவங்கள நம்ம மேல இருக்கிறவங்களை பகச்சிக்கிட்டு நார்மலாவே அப்படிதான பொலிட்டீஷியன் அகேன்ஸ்டா நம்மளால ஏன் பேசிப்பாங்க. நம்மள எங்க வேணாலும் பார்ப்போம். நம்மளே நிறைய விஷயங்கள் பேசணும், நம்ம பயப்படுறோம்ல, ஐயோ நம்மள வந்து இது பண்ணிடுவாங்களோ அதை பண்ணி ஒரு த்ரெட் இருக்கு. அந்த மாதிரி ஒரு MNCல ஒரு பெரிய ஆள் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம்ல. பிளாக் மார்க் வச்சிருவாங்க, உன் சர்டிபிகேட்ஸ் கொடுக்க மாட்டேன், இந்த மாதிரிலாம். இதெல்லாம் வந்து நம்ம வந்து கேள்வியா இருக்கும், என்ன பண்ணுமோ பண்ணிக்குவோமா. ஆனா விவரம் தெரியாதவங்க பயந்துப்பாங்க, ஐயோ அந்த சர்டிஃபிகேட்லாம் இல்லைனா நம்ம லைஃப் என்ன ஆயிடுமோ. ஸோ மிரட்டப்படுறது இந்த மாதிரி தான். ஸோ இதெல்லாமே நம்ம கேர்ஃபுல்லாக இருந்து வாய்ஸ் ரைஸ் பண்ணுங்க, எதுக்கும் பயப்படாதீங்க. உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணும் ஒர்க் பிளேஸ்ல இது மாதிரி நடக்குது. இமீடியட்டா உங்களுக்கு ஹராஸ்மெண்ட் வருது, யாரோ உங்களை வந்து எனி பாயிண்ட் ஆஃப் வியூல இன்டைரக்டா கிண்டல் பண்ணாலும் போய் கேளுங்க, நீ எதுக்கு இப்படி பண்றாங்கன்னா உங்க ஆஃபீஸ் பாலிசி போய் பாருங்க. உங்களோட டீம் லீடரோ உங்க யார் இந்த போஸ்ட் ஆக்டோ அந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கிட்ட போய் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி அவங்களும் வந்து பயாஸ்டா இருக்காங்க, எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்கலன்னா வெளியில வந்து ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கிறாங்க. ஃபைன். லைக் நீங்க சொன்ன மாதிரியே வந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து கம்பைல் பண்ணிட்டு திருப்பி நாசிக். ஆமா, நாசிக் நிறைய இருக்கு. அது ஒரு பெரிய டீப் ஸ்டடி அது. ஸோ நீங்களும் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அந்த சப்ஜெக்ட் நம்ம திருப்பி பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை பத்தி கீழே கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். மிக்க நன்றி. தேங்க்யூ.